காபோது உயர்தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அறிவிப்பு வெளியீடு. பெற்றோரை கைவிடும் பிள்ளைகளுக்கு கடும் நடவடிக்கை, சொத்துக்களை மீள பறிமுதல் செய்ய அரசு கவனம். தொடர் மழையால் மரம் முறிந்து வீழ்ந்ததில் குடியிருப்பு முற்றாக சேதம். வாகன இலக்க தகடு அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சை அட்டவணையும் பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பில் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களிடம் அறிவுறுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி பரீட்சையின் 2ஆம் பகுதி வினாத்தாள் அன்றைய தினம் முற்பகல் 9:30 மணி முதல் 10:45 மணி வரை நடத்தப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலாம் பகுதி வினாத்தாள் முற்பகல் 11:15 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெற்றோரின் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு பின்னர் அவர்களை கைவிட்டு செல்லும் பிள்ளைகளிடமிருந்து அந்த சொத்துக்களை மீள கைப்பற்றும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த் பியதிச தெரிவித்துள்ளார். பிள்ளைகளால் கைவிடப்படும் பெற்றோர்களை அரசு பொறுப்பேற்று பராமரிக்கும் நடவடிக்கைகளும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். பெற்றோரின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அவர்களை கைவிடுவது மனிதாபிமானமற்ற செயல் மட்டுமல்ல, அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகவும் அமைவதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனால் பிள்ளைகளால் பராமரிக்கப்படாமல் கைவிடப்படும் பெற்றோரின் சொத்துக்கள் தொடர்பாக புதிய சட்ட மற்றும் நிர்வாக ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன்படி பிள்ளைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சொத்துக்களை மீளப் பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு யோசனைகள் பரிசீலனையில் உள்ளன. மேலும் பராமரிப்பின்றி தவிக்கும் அல்லது துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகும் பெற்றோர்கள் தங்களது பிரச்சினைகளை அறிவிக்கக்கூடிய விசேட முறைமைகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. பெற்றோரின் நலன், பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர்ச்சியான கனமழை காரணமாக மஸ்கலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட ரிகார்டன் பகுதியில் பாரிய மரம் ஒன்று குடியிருப்பு வீட்டின் மீது முறிந்து விழுந்ததில் வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது. இச்சம்பவம் நேற்று காலை சுமார் 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தொடர்ச்சியான மழையால் மண் தளர்வடைந்த நிலையில்
வீட்டிற்கு அருகில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்து வீட்டின் மீது விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வீட்டின் கூரை, சுவர்கள் மற்றும் பல்வேறு வீட்டு உபகரணங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. எனினும் வீட்டில் இருந்தவர்களுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படாது ஆறுதலான விடயமாகும். தொடர்ந்து நிலவும் மழையுடன் மரங்கள் முறிந்து விழும் அபாயம் காணப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என மஸ்கெலியா பிரதேச சபை தவிசாளர் கந்தையா ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் ரக்காடு மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் அதிகளவில் காணப்படும் ஃபைனஸ் மரங்கள் எதிர்காலத்தில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அனைத்து முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அபாயகரமான மரங்களை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்ட அரசியல் பிரதிநிதிகள் அவதானம் செலுத்தி உடனடி தீர்வை வழங்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு வருடத்துக்கு மேலாக நிறுத்தப்பட்டிருந்த வாகன இலக்க தகடுகள் அச்சிடும் பணிகள் இன்று வேரகர மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தலைமையில் இந்த நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் வாகன இலக்க தகடுகள் அச்சிடும் பணிகள் நீண்ட காலமாக ஒப்பந்த நிறுவனங்களினூடாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் உரிய கொள்முதல் நடைமுறைகள் மற்றும் தர மதிப்பீடுகளின் பின்னர் புதிய ஒப்பந்த நிறுவனத்தின் மூலம் அச்சிடும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது அச்சிடப்படாமல் சுமார் 6 லட்சம் வாகன இலக்க தகடுகள் தேங்கியுள்ளதுடன் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து கணக்கிடுகையில் சுமார் 1.5 லட்சம் இலக்க தகடுகளை அச்சிட வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தினசரி கிடைக்கும் அனைத்து கோரிக்கைகளுக்கும் ஏற்ப இலக்க தகடுகளை அச்சிட்டு விநியோகிக்கும் திறன் தற்போது காணப்படுவதாகவும் எதிர்காலத்தில் நிலுவையில் உள்ள அனைத்து கோரிக்கைகளையும் தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வாகன பதிவு மற்றும் இலக்கத்தகடு அச்சிடும் செயல்முறை நிறைவடைந்தவுடன் அது குறித்த தகவலை வாகன உரிமையாளரின் கை தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி மூலம் அறிவிக்கும் புதிய சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார்.